வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு 3 நாள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் 3 மசோதாக்களை இன்று நிறைவேற்ற இருக்கிறது. இந்த மசோதாக்களின் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைத்து வட இந்திய மாநிலங்கள், அதாவது இந்தி பேசும் மாநிலங்களின் தொகுதிகளை அதிகப்படுத்தி தான் மட்டுமே வெல்லக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை பிஜேபி அரங்கேற்ற இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல்லில் அந்த மசோதாவின் நகலை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் தீவிரமான போராட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் முன்னெடுத்துள்ளார்கள். இந்த மசோதாவின் ஆபத்து தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் கொண்டு வரக்கூடிய 3 மசோதாக்களுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் நாமக்கல்லில் அதோட நகலை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார். அவங்களோட தலைமையகம் அண்ணா அறிவாலயத்தில் கருப்பு கொடி பறக்குது. தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்பை? இது ஒரு உரிமையை விட்டுத்தர முடியாது அப்படின்றதும், ஜனநாயகம் கண்ணுக்கு எதிராக படுகொலை செய்யப்படுவதை அனுமதிக்க கூடாது அப்படின்றதும், சின்ன மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் அப்படின்ற ஒரு அடிப்படை இந்தியாவினுடைய அந்த ஜனநாயகத்தன்மையும் அந்த பெரும்பான்மை விடயத்தையும் சீரடிச்சிடக்கூடாது. பெரும்பான்மை அப்படின்றது ஒரு இயல்பா 10 கட்சிகளோட சேர்ந்து இல்லை 10 மாநிலங்களில் பட்ட வெற்றியின் மூலமா நீங்க பெறலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியின் மூலம் சில மாநிலங்களுக்கு இடங்களை, நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தி, சில தமிழ்நாடு போன்ற, கேரளா போன்ற, கர்நாடகா போன்ற மாநிலங்களுடைய இடங்கள் எல்லாம் குறைச்சி, அதன் மூலமாக தென்னக மாநிலங்களில் எந்த விதமான அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இல்லாத அதாவது அவங்க எதை வேணாலும் பேசலாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில், ஆனால் எதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு பாதிப்புக்கு உள்ளாவதை எதிர்த்து நடக்கக்கூடிய கொடுத்த குரல் தான் முதல்வர் கொடுத்தது. அதே மாதிரி இந்த போராட்டம் ரொம்ப நியாயமான ஒரு போராட்டமாக நான் பார்க்குறேன். இந்த போராட்டத்தில் இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும். ஏன்னா எல்லாத்தையுமே மறைச்சி அப்படியே ஒரு சூட்சமாகவே எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதிலடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரவலான இந்த போராட்டம். ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் 50% அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தொகுதிகளை அதிகரிக்கிறோம், உங்களுக்கும் 50% கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த தானே சொல்றாங்க. இல்ல, அரசமைப்பு சட்டப்படி இப்போ நமக்கு 39 தொகுதி, அவங்க கணக்குப்படி நம்மளுக்கு 61 தொகுதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இல்ல, அது என்ன அடிப்படையிலான ப்ரொபோஷன் அது? அப்படி அது அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? அரசமைப்பு சட்டம் சொல்றது என்ன? The seats must have to be increased. The delimitation should have to be taken in such a way that according to the population increase, the number of seats should be increased. அது by delimitation. இதுல மக்கள் தொகை அடிப்படை, மக்கள் தொகையினுடைய உயர்வுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதனுடைய மாநிலங்களவை எண்ணிக்கை, தொகுதிகளினுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் அல்லது நேர் எதிராக குறைக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் 50% போட்டு தரேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது என்ன விதமான ஸ்கேலு, என்ன விதமான? அப்போ அது ஒரு ஏமாற்றுறது. உங்களுக்கு 61 இடம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் ஏமாற்று. இப்போ எனக்கே 61ன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு 39, 61 அவங்களுடைய கணக்குக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்படியே 39, 40, 61 ஆகுது அப்படின்னோம்னா உத்தரப்பிரதேசம் 80 எவ்வளோ ஆகும்? 145 ஆகும். இப்போ என்னை போல 2 மடங்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இவங்க சொல்லக்கூடிய கணக்கின்படி ஆகிட்ட உடனே என்னை விட 2.5 மடங்கு ஆகுது. பீகார் எனக்கு இணையாக இருக்கக்கூடிய 40% சீட்டோடு இருக்கக்கூடிய பீகார் 70 சீட், 79 சீட் ஆகுது, 80 சீட் ஆகுது. எவ்வளோ ஆகுது? அது டபுள். அப்புறம் மத்திய பிரதேசம் எவ்வளோ ஆகும்? அதாவது இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு சோல் கிரைட்டீரியானா வச்சுக்கிட்டு இந்த மக்களவையினுடைய மறுசீரமைப்பை செய்கிறாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்தது. அதை ஏன் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை எதிர்க்குது அப்படின்னோம்னா, 20 அம்ச திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு வரும்போது அதில் ப்ரோஆக்டிவ் ரோல் அதை முழுமையாக கடைபிடிச்சு மக்கள் தொகையை குறைச்சது தமிழ்நாடு. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு கல்ச்சரா ஏற்றுக்கிட்டோம். எந்த விதமான கொயர்சனும் இல்லாதையே நம்ம பார்த்தீங்கன்னா கருத்தடையெல்லாம் இங்கே நடந்துச்சு. ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம்
அதெல்லாம் ஃபோர்ஸ்டாக பண்ணாங்க. பண்ணித்தான் வந்துட்டு 77 தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸ் அந்த அளவுக்கு, இந்திரா காங்கிரஸ் அந்த அளவுக்கு தோத்து போச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த அந்த மிசா பீரியட்லயே அது ரொம்ப ஆமா 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 கொடுமையா பண்ணதா. ஆமா ஆமா கொயர்சிவ் வற்புறுத்தி எடுத்துட்டு போயிட்டு பண்ணிட்டுறது. தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே செய்யலை. அப்போ இங்க இருந்தது கலைஞர் ஆட்சி தான். எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணாரு, போதுமே 2 போதுமே, ஒரு ஆணு ஒரு பொண்ணு, 2 பொண்ணு 2 ஆணு, ஏதோ ஒன்று போதும் 2 அப்படின்னு சொல்றது இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடமையாகி எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இப்படி கடைபிடிச்ச அந்த தமிழ் மாநிலம் தமிழ்நாடு 2001 சென்சஸ் 2011 சென்சஸ், இதற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தமிழ்நாட்டில் 6.01%. இதே காலகட்டத்தில் 2001 2011 அதே 10 ஆண்டு காலத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய பாப்புலேஷன் எண்ணிக்கை 15.35. அதாவது தமிழ்நாட்டை விட 2.5 மடங்கு. இப்போ நான் சொன்ன அந்த பழைய கணக்கு, நாங்கள் சொன்ன அந்த கணக்கு இது ஒத்து போதா பாருங்க, 2.5 மடங்கு. புரியுதுங்களா? அப்போ 2.5 மடங்கு அது இன்க்ரீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லை, சரி எண்ணிக்கை போகுது. நான் எண்ணிக்கையில் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையின்படியே எனக்கு வந்துட்டு வஞ்சம் கிடைக்கப்படுது. நான் 9 பைசா டேக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு 4 பைசா தான் கிடைக்குது. உத்தரப்பிரதேசம் என்னை விட 1 பைசா கம்மியாக 8 பைசா கொடுத்துட்டு அவன் 16 பைசா வாங்குறான். பீகார் வந்துட்டு 2 பைசா கொடுத்துட்டு 10 பைசா வாங்குறான். இதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இப்போவே இந்த நிலை நான் மறுசீரமைப்புன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை நான் இன்னும் ஏற்றத்தாழ்வு அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னோம்னா எனக்கான குரல் எங்கே இருந்திருக்கும்? ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எடுத்துக்கங்க. இது ஹிந்து பத்திரிகையோட குறிப்பிட்டாங்க. அந்த கவு பெல்ட், அதாவது ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று எடுத்துக்கங்க. ஹரியானா, டெல்லி, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டு, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், இதில் இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை 209 இருந்துட்டு 366. இவங்க சொல்லக்கூடிய இந்த கணக்குப்படி அது கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை. நம்மளுது சொல்றேன் அதை, அது நம்மளுது எவ்வளோ ஆகும் அப்படின்னோம்னா 130 இருக்கும், நம்மளுக்கு 176 தான் வரும். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க, 190 இடம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, நீங்கள் சொன்ன அடுத்த ஆஸ்பெக்ட் பெரும்பான்மை. குஜராத்தை சேர்த்துக்குங்க, ராஜஸ்தானை சேர்த்துக்குங்க, மராட்டியத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் பயங்கரமாகும். அப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டே அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். தென் மாநிலங்களுடைய சப்போர்ட் வேண்டாம். இப்போ இந்த 9 மாநிலங்கள் இல்லாமல் அவங்களுடைய செல்வாக்குள்ள, இந்துத்துவ செல்வாக்குள்ள குஜராத், ராஜஸ்தான் இதையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னோம்னா அது இப்போ இருக்கிற கணக்குப்படியே எடுத்துக்கங்க, 25 + 26 + 25 51, அது ஒரு 80. என்னாச்சு? 444. இவங்க ஒட்டு மொத்தம் உருவாக்குறது 850. இப்போ முடிஞ்சு போச்சுங்களா பெரும்பான்மை? மராட்டியத்தில் இருந்துட்டு, ஒரிசாவில் இருந்துட்டு அவ்வளவு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், மேலே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதுக்கெல்லாம் எந்த விதமான வேல்யூமே இல்லை. இதை ஏன் பிஜேபி விரும்புகிறாங்க அப்படின்ற இடத்துல தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 2029 தேர்தலில் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இதை கொண்டு வந்துடணுன்றதுக்காகத்தான் 2011 கணக்கின்படி இந்த இன்க்ரீஸ் அவங்க பண்ணுறாங்க. ஒரே நாடு ஒரு தேர்தலா, ஒரே நாடு ஒரு கட்சியா? ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுலேருந்து அவங்க கட்சிக்கு போவாங்க. ஒரே கொள்கை தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரே கொள்கை, இந்துத்துவ கொள்கை, ஒரே மொழி, சமஸ்கிருதம், அப்படி அவங்க போகிறாங்க. ஒரே பண்பாடு, இந்து பண்பாடு, இந்துத்துவ பண்பாடு அப்படின்ற இடத்துல அவங்க போகிறாங்க. ஸோ அதற்கான அடிப்படை தான். அதை நம்ம எழுதியிருக்கோம், ஏற்கனவே கூட எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2029 மக்களவை தேர்தல் அப்போ மாநில சட்டப்பேரவையோட, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை கலைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அவங்க பண்ண போகிறாங்க. அதுக்கான முயற்சி தான் பண்ணுறாங்க. அதற்கான கன்சல்டேஷன் ப்ராசஸ்லாம் கூட நடத்த முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னோம்னா, இது முடிச்சிட்ட உடனே அந்த வட மாநிலங்கள்லாம் வந்துட்டு இந்த இவிஎம் பற்றி உங்களுக்கு தெரியும், அதில் என்ன விளையாட்டு விளையாடணுமோ விளையாடி முடிச்சுட்டு இந்த 450 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் தேர்தலே நடத்த வேணாம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்லாம் இவிஎம் வச்சுட்டு அவங்க பெரிய அளவுக்கு மோசடி பண்ண முடியல. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு ரொம்ப குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கெடுப்பு நடந்து முடிச்சிட்ட உடனே 17C ஃபார்மை வந்துட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் பின்னாடி நீங்கள் இவிஎம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு ஹைக் பண்ண முடியாது. ஆந்திராவில் பண்ண மாதிரி, இப்போ பரகல பிரபாகரா தான் சொல்கிறாரு, ஆந்திராவில் பண்ண மாதிரி, தெலுங்கானாவில் பண்ண மாதிரி, ஒரிசாவில் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா தேர்தலே ஒழிச்சு கட்டணும். ஒன்று. ரெண்டாவது, மாநிலங்களை ஒழிச்சு கட்டுறது அடுத்த திட்டம். அடுத்தது சப்போ தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னோம்னா இதுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு.
இப்போ பாஜக போன முறை அவங்க 370 நாங்கள் ஜெயிப்பேன், 410 ஜெயிப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி பண்ணி தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறது. ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை. 240 வந்து முடிஞ்சிடுச்சு. மைனாரிட்டி ஆகிட்டாங்க. அவங்க 240, எதிர்கட்சிகள் 234, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, அடுத்த இதுக்கு வராங்க, ரீஆர்கனைசேஷன். இந்த தொகுதி வரைவுக்கு வந்துட்டு இதை இப்படி பண்ணி எடுத்தோடனே மறுவரைவு செய்யறதுக்கு முன்னாடி எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மறுவரையறை செஞ்சுட்டதுக்கு பிற்பாடு தான் எண்ணிக்கை என்னன்னு சொல்ல முடியும். அப்போ தெரியுதுங்களா அந்த மோசடி. மக்கள் தொகையே எவ்வளவுன்னு தெரியலையே சார். 2011 பிறகு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே தெரியும். ஆமா, இதை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனா அவங்களுடைய அவசரம் 2029 பண்ணிடணும். அதுக்குள்ள நாட்டில் ஏற்படுற மாற்றம், மக்கள் கிட்ட ஏற்படுறக்கூடிய எழுச்சி, இந்துத்துவாக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு, இது எல்லாம் சேர்த்து தங்களை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறதுனாலதான் ஒரு குறுக்கு வழியை நாடி விட்டு போறாங்க. எவ்வளவு சீட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டி கொடுக்கணும் அப்படின்னோம்னா, தொகுதி மறுவரையறை பண்ணாதானே தெரியும். இப்போ ஒரு அளவு வைக்கணும். உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னா 10 லட்சம் ஓட்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வரையறை பண்ண முடியும். அப்ப அதனுடைய அடிப்படையில் தானே எண்ணிக்கை வரும். ஆனா எண்ணிக்கை வர்றதுக்கு முன்னாடி நீங்க எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, மறுவரை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்றீங்களா? மோசடி தானே அது. மோசடி. அந்த மோசடியை தான் வந்துட்டு மோடி, அமித்ஷாவும் இன்னைக்கு பண்ண போறாங்க. இன்னைக்கு அதை தான் அவங்க ப்ரொபோசலா கொடுக்குறாங்க. உங்களுக்கு 61 வந்துடும். ஒன்னு இங்க இருக்கிற அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்று கத்தம் பார்த்து சேர்த்து தானே கிடைச்சிருக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு 50%ன்னா 120 ஆயிடுது. தமிழ்நாட்டுக்கு 50% கூட அப்படின்னோம்னா 58 ஆயிடுது. சரிதானா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ இருக்கிறத விட அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படியே தான் ஸ்டேட்டுக்கு அப்படியே தான். ஆனால் நம்ம தயவு அவங்களுக்கு தேவைப்படாது. ஆமா, ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும். ஆமா ஆமா, அதுதான். இப்போ இந்த தென் மாவட்டங்கள் வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ப்ராசஸ், ஜனநாயக அரசியல் நடவடிக்கைகளில் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை முற்றிலுமாக புறக்கணித்து ஓரங்கட்டுவது, இது ஒரு இன அழித்தல் மாதிரி, அப்படியே ஒரு ஓரங்கட்டுற மாதிரி, அப்படியே ஓரங்கட்டுறது தான் இந்த மொத்த முயற்சியுமே. இது தெரியாம இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இதை வந்துட்டு ஏதோ ஒரு நல்லது, எதுக்காக ஒரு மகளிர் மசோதாவை திமுக எதிர்க்குது அப்படின்னு தானே எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. அதை தான் நேற்று வந்துட்டு முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு. முதல்ல உள்ளாட்சிக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்து மகளிரை வந்துட்டு கவுன்சிலர்களாகவும் வார்டு மெம்பர்களாகவும் மேயர்களாகவும் ஆக்குறது எந்த மாநிலம்? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததுல இருந்துட்டு ஆரம்பிச்சு இந்த 33% நம்ம முதல்ல நடைமுறைப்படுத்துகிற மாநிலமே தமிழ்நாடு தானே. அதனால தமிழ்நாடு ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட் அப்படின்றதுல எந்த விதமானதும். ஆனால் நீ என்ன செய்யற, இதற்கான பதிலை சொல்லு. உள்ளபடியா பாப்புலேஷன் படி இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்து பத்திரிகையில கொடுத்துருக்காங்க. உள்ளபடியே பாப்புலேஷனுடைய அடிப்படையில் இந்த தொகுதி மறு வரையறை செய்யப்பட்டால் அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 அப்படின்றது 93 ஆகும். 13 சீட் அவங்களுக்கு கெயின் ஆகும். மராட்டியத்துக்கு 48 இருக்குது, இப்போ 51 ஆகும். பீகாருக்கு வந்துட்டு 40 இருக்குது, 50 ஆகும். மேற்கு வங்கத்துக்கு 2 சீட்டு குறையும். மத்திய பிரதேசத்துக்கு 5 சீட் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டுக்கு 11 சீட்டு குறையும். 39ன்றது ஆக்சுவலாக 28 ஆகும். அப்புறம் ராஜஸ்தானுக்கு 8 சீட்டு இன்க்ரீஸ் ஆகும். கர்நாடகத்துக்கு 2 சீட்டு குறையும், 26 ஆகிடும். குஜராத்துக்கு 2 அதிகரிக்கும். ஆந்திர பிரதேசத்துக்கு 5 குறையும். ஒடிசாவுக்கு 3 குறையும். தெலுங்கானாக்கு 2 குறையும். கேரளாவுக்கு 8 குறையும். இப்போ 20 சீட்டாக இருக்கிற கேரளா 12 குறையும். ஜார்க்கண்டுக்கு 1 கூடும். பஞ்சாபுக்கு 1 குறையும். சத்தீஸ்கருக்கு 1 கூடும். ஹரியானாக்கு 2 கூடும். டெல்லிக்கு 5 கூடும். ஜம்மு காஷ்மீருக்கு 3 கூடும். உத்தரகாண்டுக்கு 1 குறையும். இமாச்சல பிரதேசத்துக்கு 1 குறையும். மேகாலயாவுக்கு 1 குறையும். மணிப்பூருக்கு 1 குறையும். நாகாலாந்துக்கு 1 குறையும். கோவாக்கு 2 குறையும். அருணாச்சல பிரதேசத்துக்கு 2 குறையும். புதுச்சேரிக்கு 1 தான் இருக்குது. 1 இல்லாத போகலாம். விச் மீன்ஸ் 1 இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஆனா அவங்க 2ங்கிறாங்க. 2ன்றாங்க. அது சத்தீஸ்கருக்கு 1 குறையும். சிக்கிமுக்கு 1 குறையும். தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையும் 3 குறையும். அந்தமான் நிக்கோபார் 1 தான். அது 1 கூட இல்லாத போயிடும் அப்படின்றான். லடாக் 1. அதாவது உள்ளபடியான எண்ணிக்கையில தான். இதுலயே இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, பாப்புலேஷனை நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு 39 46 ஆகும். உத்தரப்பிரதேசம் 80 143 ஆகும். அந்த கணக்கெல்லாம் போட்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு மாலை முரசில் ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போ இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னோம்னா, ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய எண்ணிக்கையை வட மாநிலங்களிலிருந்தே பெற்று ஆட்சி அமைத்த தென் மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணிப்பது.
ஏன்னா தங்களுக்கு செல்வாக்கு இல்லை. எந்த ஒரு கொள்கை முடிவும் அங்கே எடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பேசலாம், ஆனால் இது கொஞ்சம் எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காது. வாக்குகள் விடும்போது நமக்கு அடிபட்டு போயிடும். அதனால தான் நீங்க அறுப்பு ஏற்றுறது. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆபத்து என்னன்னா, இந்த மறு வரையறை எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, நம்மள தமிழ்நாட்டில் இருக்க பலருக்கும் தெரியாது, ஜம்மு காஷ்மீரில் மறு வரையறை செய்யப்பட்டது. செய்து காஷ்மீர் வேலையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியினுடைய எண்ணிக்கை 1 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜம்மு பகுதிக்கு 5 இன்க்ரீஸ் பண்ணாங்க. மத ரீதியா இதை பாஜக செஞ்சதை பலருக்கும் தெரியாது. அது இங்கே ரிட்டையர்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரே இதில் ஈடுபட்டார். அப்போ அதுக்கான அப்போ என்ன அதனுடைய நோக்கம் அப்படின்னோம்னா, முஸ்லீமுடைய ரெப்ரசன்டேஷனை குறைக்கிறது. இப்போ இதில் தான் மைனாரிட்டிஸ் ரொம்ப திங்க் பண்ணணும். அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரே ஒரு வேட்பாளர் கூட முஸ்லீம் கிடையாது தமிழ்நாட்டில். பல்வேறுபட்ட சமூகங்கள் கொண்ட பன்மைத்துவம் கொண்ட இந்தியாவில் என்ன கிரைட்டீரியன் நம்ம பயன்படுத்தி இந்த மறுசீரமைப்பு பண்ணலாம் பாப்புலேஷன் இல்லாமல் அப்படின்றத ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸின் மூலம், ஒரு விவாதத்தின் மூலம் உருவாக்கியிருக்கணும். அந்த எண்ணம் மோடி அரசுக்கு இல்லை. இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொப்போசல் அனுப்புவாங்க, நாங்கள் இப்படி செய்கிறதா இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லாட்டி எப்படி பண்ணலாம், உங்களுடைய சஜஷனை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வேற. இதை மறைச்சி வச்சுக்கிட்டு முந்தா நாள் வரைக்கும் மறைச்சி வச்சுக்கிட்டு நல்லதான் நடக்கும் நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் கொதிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படி பேசுனது. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட வரைவை நீங்கள் கொண்டு வரீங்க, அந்த வரைவில் என்ன இருக்குன்னு சொல்லாமலே நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்கல, அவை உறுப்பினர்கள் யாருக்கும் தெரிவிக்கல. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையான ஒன்று தான் முந்தா நாள் கொடுத்துருக்காங்க. கொடுத்து வெளியில் வந்து இன்னைக்கு அதை எதிர்க்கிறோம். ஆக அந்த ஆபத்து ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதல். வட இந்தியாவில் சமாஜ்வாதி தலைவர் அதை எதிர்க்கிறத நீங்க சொன்னீங்க. இதுல தேசிய கட்சிகள் அவங்க இந்தி பெல்ட்லையும் கட்சி நடத்தணும், அங்கேயும் வாக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால அவங்க இதுல ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழல் வருமா? அதாவது சமாஜ்வாதியா இருக்கலாம், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளா இருக்கலாம், பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சிகளா வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, போன முறை என்ன பண்ணாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு தெரியும் உங்களுக்கு. 42 சீட்டு அவங்க தோத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிசி, எஸ்சி, மைனாரிட்டிஸ் இவங்க அப்படியே பிஜேபிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஸோ இவிஎம் இருந்தும் கூட அதையும் தாண்டி அவங்க ஓட்டு போட்டதனுடைய விளைவு தான் அங்கே பாஜக அடிபட்டது. பெரும்பான்மை கூட கிடைக்காது, 240க்கு கீழே குறைஞ்சி போனது. அது எல்லா இடத்துலையும் நடந்துச்சு, எல்லா இடத்துலையுமே குறைஞ்சாங்க. ஹரியானாவில் 5 இடம் குறைஞ்சாங்க, பாதி ராஜஸ்தானில் இழந்தாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்போது இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக தெரியக்கூடிய, இப்போ சாதகத்தன்மைன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ தமிழ்நாடு 9 பைசா கொடுத்துட்டு 4 பைசா வாங்குது பெறுது, அதில் இது முதன்மை மாநிலமாக இருக்குது. உத்தரப்பிரதேசம் 8 பைசா கொடுத்துட்டு 16 பைசா வாங்குது, இன்னைக்கும் பிற்பட்ட மாநிலமாக தான் இருக்குது. அதைத்தான் அவர் டப்பா என்ஜின் அப்படின்னாரு சீஃப் மினிஸ்டர். என்ஜின் இங்கே தான் நல்லா இருக்குது, எது 4 பைசா என்ஜின் நல்லா ஓடுது, 16 பைசா என்ஜினால எதுவும் பண்ண முடியல. அப்போது அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னோம்னா, இந்த மதவாத கொள்கையோட இந்த நாடு பிளவுபடுத்தப்படுமானால் அதில் அட்வான்டேஜாக தெரியக்கூடிய இடமும் எதிர்காலத்தில் பெரிய டிஸ்அட்வான்டேஜுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் அங்கே பார்க்குறவங்க, நல்லா பார்க்குறவங்க இதை எதிர்ப்பாங்க. கம்யூனிஸ்டுகளோ, சமாஜ்வாடியோ, மம்தா பானர்ஜியோ, அவங்கெல்லாம் கூட இதை எதிர்ப்பாங்க. கடைசியாக ஒரு கேள்வி சார், சீர்திருத்தம் என்ற பெயரில் வெவ்வேறு சீர்திருத்தங்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்காங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடஒதுக்கீடு தொடர்பாக நீங்களே பல விஷயங்களை சுட்டி காட்டினீங்க. எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவோ போராடியும் எவ்வளவோ முயன்றும் அதை ஓரளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிஞ்சதை தவிர மோடி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மூர்க்கத்தனமாக நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. இதை நீதித்துறை வேடிக்கை பார்க்குது, தேர்தல் கமிஷன், அமலாக்கத்துறை போன்றவை இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்காங்க. அப்போ இந்த நாடு கடைசியில் எதை நோக்கி தான் போகுது, எங்கே போய் நிற்கும்? இது பாஜக எப்படி பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனில் மாற்றங்கள் செய்வதன் மூலமாக இன்னைக்கு நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக வேடிக்கை பார்க்குற மாதிரியே. எலெக்ஷன் கமிஷன்ற ஒரு சுதந்திர அமைப்புலையும் அவங்களுடைய ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சொன்ன பேனல் தான் தேர்தல் ஆணையருடன் தீர்மானிக்கும் அப்படின்னாங்க.
அவங்க சட்டத்தை திருத்தி என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டாங்க. பிரதமர், ஒரு அமைச்சர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இவங்கள வந்துட்டு 3ல் 2 பேர் பெரும்பான்மை, யார் வருவா? அதனால தான் நீங்கள் ஞானேஷ்குமார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதனால தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்கப்படுது. அதனால தான் 6 கோடி பேருக்கு மேலே வந்துட்டு வாக்குரிமை இழந்திருக்காங்க. ஸோ எவ்ரி அதர் இன்ஸ்டிடியூஷன் கெட்டிங் கரப்டட், டைல்யூட்டட். இதுதான் இவங்களுடைய மெயினான ஒரு இது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மதவாத சக்திகளுடைய நோக்கம் வந்துட்டு இந்தியாவை மேம்படுத்துறது இல்லை, அவங்களுடைய கொள்கை நோக்கத்தை நிலைப்படுத்துவது. அப்படி நிலைப்படுத்துறது அப்படின்றது என்னன்னா, அது குரு கோல்வால்கர் எழுதின அந்த புஸ்தகத்தை தான் பார்க்கணும், த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அதில் என்ன இருக்கு, அதுதான் இந்த நாட்டினுடைய கொள்கை. கிட்டத்தட்ட அந்த இன அழிப்புக்கு முந்தைய நாஜி ஜெர்மனியோட சீர்திருத்தங்கள் தான், அதை ஒட்டி தான் இது. ஆமாம் யூதர்களுக்கு. இப்போ அஸ்ஸாமில் அவ்வளோ பேரை வந்துட்டு நீக்கியிருக்காங்க. கிராமமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தையே வந்துட்டு இல்லீகல்ன்னுறாங்க. அது அரசு நிலம். அப்போ அதில் குடியிருக்கிறவங்களாம் சிட்டிசனே இல்லைன்னு, வாக்குரிமை இல்லைன்ட்டா. இப்போ போன 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஹிந்துவில் எழுதியிருக்காங்க பாருங்கள். பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்களாம் இன்றைக்கு வாக்குரிமையற்றவர்கள், நாளை குடியுரிமையற்றவர்கள். எங்கே போவாங்க அவங்கெல்லாம்? எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கேயே சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய வாழை கட்டி அதுக்குள்ளே அவங்களெல்லாம் உள்ளே வச்சு அப்படியே அவங்கள வந்துட்டு வாழ்ந்தும் வாழ விடாமல் நோய்வாய்ப்பட்டு சாகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நாஜி வதை அடிப்படை அதே தான், நாஜி வகை வதை முகாமல் மாதிரி தான். இவங்க அதுதான் நாஜிகளை பார்த்து இவங்க செய்யலை, இவங்கள தான் பார்த்து நாஜிகள் செஞ்சாங்க. ஸ்வஸ்திகால இருந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரீஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்றோம்னா, நான் அன்அப்ரிட்ஜ்டு ஸ்டோரி ஆஃப் நாஜி ஜெர்மனின்னு இருக்கும். அது ஒரு 1400 பேஜ், ஒரு பத்திரிகையாளர் எழுதுனது தான் ஆதாரப்பூர்வமாக. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த நியூ ஆர்டர்னு ஒன்று இருக்கும். எப்படி அந்த நியூ ஆர்டரை அவங்க உருவாக்குவாங்க அப்படின்றதெல்லாம் படித்தோம்னா பயமாக இருக்கும். அதான் பாஜகனுடைய செயல் திட்டம், அரசுடைய செயல் திட்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரு மு க ஸ்டாலின், திமுக, திராவிடர் கழகம், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அரசியல் கிடையாது. அரசியலையும் விட ஆழமாக அது சமூக பொருளாதார அரசியல் மேம்பாட்டை வீழ்த்தி படுகொடியில் தள்ளக்கூடிய ஒரு பெரும் சூழ்ச்சியிலிருந்து மக்களை எச்சரித்து காக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தான் இது செய்து, இந்த கூட்டணி செய்து. அதுக்கு தான் அந்த முதலமைச்சர் தலைமை தாங்குறாரு. இது ஏதோ ஒரு தேர்தல் நேரத்து பேச்சு, அதை எடுத்துக்காதீங்க. இட் இஸ் நாட் தட். அது கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த நாடு விடுதலை பெற்ற நோக்கத்தை அழிப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சி, காப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான மோதல் தான் இந்த தேர்தல் மற்ற அனைத்தும். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.